பேக் பண்ணி வச்சுட்டு எங்கே ரெடியாகி போகிறோன்னு பார்க்குறீங்களா? வேறு எங்கேயுமே இல்லை, நம்ம மயிலாடுதுறைக்கு தான் போகிறோம். கசின் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக போகிறோம். போகிற வேலை ஸ்கை வியூஸ்லாம் பார்க்க நல்லா இருந்தது. சரி, அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தோம். அப்போ சடனாக ஸ்கையில் ஹார்ட் சிம்பிள் அது வியூ பண்ணவும் செம்ம அழகாக இருந்தது. தென் நெக்ஸ்ட்டு மயிலாடுதுறை ரீச் பண்ணிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் போயிட்டு அங்கே நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு போகிற பார்க்கில் இந்த குட்டி பையன் டாய் வேணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ டாய் ஷாப் போயிட்டு அவனுக்கு அங்கே ஒரு டாய் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் மங்கநல்லூர் கிளம்பிட்டோம். அங்கே தான் நம்ம கசின் ஹோம் இருக்குது, அவங்கள பார்க்க தான் நம்ம போயிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஹாலிடேஸ், ஸோ அதனால் 2 days ஸ்டே பண்ணுற மாதிரி போனோம். தென் நெக்ஸ்ட்டு மங்கநல்லூர் ரீச் பண்ணிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கும் போயாச்சு. நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு ஹாப்பியாக அம்மா வந்தாங்க. அம்மாவை பார்த்ததெல்லாம் எங்களுக்கும் ஹாப்பியாக இருந்தது. வீட்டில் குட்டீஸ்லாம் இல்லை, எங்கன்னு பார்த்தா குட்டீஸ்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. ஸோ நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். மாமி நாங்கள்லாம் வந்திருக்கோன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி எங்களுக்கு ஃபிஷ் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஹாப்பியாக ரிலாக்ஸாக சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த சகீமும் வந்துட்டாங்க. அவங்க கூட உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ட்ராவல் பண்ணது எல்லாத்துக்கும் டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் தூங்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டோம். கேம்லாம் விளையாண்டு சகீம் கூட பேசிவிட்டு அப்படியே 3 o'clock போல் எல்லோரும் ஃப்ளாட் ஆயாச்சு. 5 o'clock அப்புறம் எல்லோரும் வேக் ஆகி ஃப்ரெஷ் ஆகிட்டு டெரஸில் போயிட்டு சன்செட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போனதில் வியூ செம்மையாக இருந்தது. ஏதோ எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத வியூ ஒன்று பார்த்தோம். இந்தியா மேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. நல்லா அங்கே நின்று பேசிட்டு விளையாண்டு அதுக்கப்புறம் மாமி காஃபி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரின்னு காஃபி குடிக்க போனால் காஃபி மட்டும் இல்லை, காஃபியோட பஜ்ஜியும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு அந்த டே காஃபி பஜ்ஜியோடு எண்ட் ஆகாமல் நிறைய மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை, see you, டாடா.